விமர்சனம் என்ன படம்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல். ஆமாங்க, ஸ்கூலுங்கிற படத்தோட விமர்சனத்தை தான் பார்க்க போறோம். இந்த படத்துல யார் யார் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா யோகி பாபு, பூமிகா, நிழல்கள் ரவி, சான்ஸ், KS ரவிக்குமார், அப்புறம் சில்ட்ரன்ஸ் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இப்போ படத்தோட கதை என்னன்னு பார்த்தோம்னா இது வந்து ஒரு பேய் படமா? ஆமாங்க, பேய் படம் தான். இன்டர்வல் வரைக்கும் ஒரு குழந்தைங்களுக்கு மட்டும் சிரிப்பு காட்டக்கூடிய ஒரு பேய் படமா மட்டுமே இருக்கும். அப்புறம் இன்டர்வல்ல தான் நம்ம யோகி பாபும் பூமிகாவுமே என்ட்ரன்ஸ் கொடுக்குறாங்க. அப்பதான் நம்ம படத்திலேயே வர்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறது, என்ன மாதிரியான பேய் கதை, என்ன மாதிரியான பேய் ஸ்டோரி அப்படிங்கிறத பூமிகாவும் யோகி பாபுவும் வந்ததுக்கு அப்புறம் படம் ரொம்ப சிறப்பா இருக்கு. இந்த கதை என்னன்னு லைன்ல சொல்ல முடியாது, அதனால இந்த விமர்சனத்தை நீங்க முழுசா பாருங்க. இந்த படத்தோட டெக்னீஷியன்ஸ், அதாவது எடிட்டர் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்கலாம். அதுவும் ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமா தான் எடிட் பண்ணியிருக்காங்க. அந்த பேய்கள் வரக்கூடிய காட்சியா இருக்கட்டும், அந்த CG ஒர்க்ஸா இருக்கட்டும், சின்ன பிள்ளைத்தனமா தான் இருக்கு இன்டர்வல் வரைக்கும். கேமராவும் அதே தான், எடிட்டிங் கேமரா ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படிதான் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமா தான் இருந்தது. இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம். நம்ம KS ரவிக்குமாரும் இன்டர்வலுக்கு முன்னாடில இருந்து ஸ்டார்டிங்ல இருந்தே வந்துடுறாரு. KS ரவிக்குமார் வர்ற சீன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கிரைம் த்ரில்லரா, யார் பண்ணிருப்பா, இது வந்து கண்டிப்பா பேய் தான் பண்ணிருக்கு அப்படின்னு சவத்துல வர்ற மார்க்ஸ், எழுதி வைக்கக்கூடிய லெட்டர்ஸ், இதெல்லாம் என்னன்னு KS ரவிக்குமார் கொஞ்சம் கொஞ்சமா தெளிவா கண்டுபிடிக்க போறாரு. ஆனா பேய் எல்லாம் கிடையாது, இது யாரோ தான் பண்றாங்க அப்படிங்கிற மைண்ட்ல தான் KS ரவிக்குமார் பண்ணிட்டு இருப்பாரு. இன்டர்வல் வரைக்கும் அப்படிதாங்க. இன்டர்வல்ல தான் இன்டர்மிஷன் அப்படின்னு யோகி பாபுவும் பூமிகாவும் வந்து ஒரு என்ட்ரன்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் இன்டர்வலுக்கு அப்புறம் படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப விறுவிறுப்பா, கொஞ்சம் ஸ்லோவா போகுது, ஆனா ரொம்ப விறுவிறுப்பா, மெசேஜ் மேல மெசேஜ். கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு மெசேஜ் வச்சிருக்காங்க. கடவுள் நம்பிக்கை இருக்கா இல்லையா, பேய் இருக்கா இல்லையா, பாசிட்டிவிட்டி நெகட்டிவிட்டி, கேஸ்ட் என்ன பண்றது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்கூல்ல 2 பேர் வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க. அந்த சூசைடுக்கு வந்து யார் காரணம் அப்படிங்கும் போது அந்த ஸ்கூலோட பிரின்சிபல் நம்ம பக்ஸ் தான், அவர் தான், அந்த பிரின்சிபல் தான் காரணம். ஆனா அவர் தான் கொன்னாரா? இல்ல, அவர் கொல்லல. அவர் எழுதி வச்சிருந்த புக்கு மைண்ட் ஆஃப் சக்சஸ் அப்படிங்கிற ஒரு புக்கு, அந்த புக்கை படிச்சதுனாலதான் இவங்க வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க. இப்ப அந்த இறந்து போன 2 பேரும் அந்த புக்கை ரீட் பண்ணி தான் அந்த ஒரு பொண்ணும் ஒரு பையனும் சூசைட் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து பேயா வந்து இந்த ஸ்கூல்ல இப்படி அந்த புக்ஸ் எல்லாத்தையுமே எரிச்சிட்டு அந்த புக்ஸை யாரும் படிக்க கூடாது அப்படின்னு வந்து பேயா வந்து தடுத்துக்கிட்டு இருப்பாங்க. நல்ல விஷயம் தான் பண்ணுவாங்க. அப்பதான் நம்ம நிழல்கள் ரவி இருக்கார்ல, அவர் வந்து பேய்களை அடிமையாக்கி அவரோட வேலைகளை முடிக்கக்கூடிய ஆள். அவர் ஒரு பாய். அப்படி இருக்கும்போது அவங்ககிட்ட போய் இவங்க 2 பேரும் போறாங்க, இந்த மாதிரி ஸ்கூல்ல இருக்கிற எல்லாத்தையும் என்னோட பேச்சு கேட்டு நீங்க ஒவ்வொருத்தரா கொல்லணும் அப்படின்னு சொல்லி நிழல்கள் ரவி இவரை ஏவி விடுறாரு. இவங்க வந்து தனக்கு சாதகமா பயன்படுத்திட்டு அந்த ஸ்கூல்ல நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்து யார் யார் கெட்டவங்களோ அவங்கள மட்டும் இவங்க கொள்றாங்க. அந்த விஷயத்துல தான் KS ரவிக்குமாரோட மகனும் வந்து அந்த புக்கை படிச்சுட்டு ஒரு பொண்ணை என்னை நீ லவ் பண்ணியே ஆகணும்னு ரொம்ப வற்புறுத்திக்கிட்டு இருப்பான். நீ வந்து அவன் கூட பேசுறது பிடிக்கல, நீ அவன் ஃப்ரெண்டுன்னு தான் சொல்ற, ஆனா எனக்கு பிடிக்கல, நீ அவன் பர்த்டே பார்ட்டிக்கு தான் போற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பான். அப்ப அந்த பையன் கத்தி எடுத்து அந்த பொண்ணை வருத்திக்கிட்டு இருக்கும் போது அதை அந்த பேய் பார்த்து அந்த பையனையும் போட்டு தள்ளிடும். அந்த மைண்ட் ஆஃப் சக்சஸ்ங்கிற புக்கை வந்து எரிக்கணும், அது அவர் தான் பண்ணணும், திரும்ப அவர் தான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாசிட்டிவ் மோட்டிவேஷனும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் போகுதுங்க. இப்படி போய்கிட்டு இருக்கும் போது இப்ப KS ரவிக்குமாரோட பையன் இறந்துடுறான்ல, அவன் தான் ஒரு மிகப்பெரிய பேயா ரொம்ப ஸ்கூல்ல இருக்கிற எல்லாத்தையுமே கொல்லணும் அப்படின்னா அவனும் வந்து நிழல்கள் ரவிட்ட போய் ஜாயின்ட் ஆயிடுறான். நிழல்கள் ரவிட்ட இப்ப இருந்த அந்த 2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்ககிட்ட போக மாட்டாங்க, அவங்களுக்கு வந்து சக்தி கிடையாது அப்படின்னு. இந்த பையன் போய் அங்க சேர்ந்துட்டு இப்ப ஸ்கூல்ல இருக்கிற எல்லாத்தையும் கொல்றதுக்காண்டி வந்துருவான் ஆவியா. இப்ப இந்த பையனை எப்படி தடுக்கிறது, அந்த நல்ல ஆவிகள் 2 பேர்த்துக்கு எப்படி சக்தி வர வைக்கிறது, இந்த விஷயத்தை அவங்க கடவுள் நம்பிக்கையில கொண்டு போய் இழுத்து ஒரு சாமி பாடலும் வச்சு ரொம்ப அழகாவே பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் பாசிட்டிவிட்டி நெகட்டிவிட்டி, மைண்டு வந்து நெகட்டிவ் எனர்ஜியில போகக்கூடாது, எப்பயும் பாசிட்டிவ் எனர்ஜியில தான் இருக்கணும். நம்ம ஒரு நெகட்டிவ் எனர்ஜியில இருக்கோம் அப்படின்னா அது வந்து நம்ம நெகட்டிவ் எனர்ஜி வந்து நம்மளை ரொம்ப அஃபெக்ட் ஆக்கி நம்மளால எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற தூண்டுதலா உண்டாக்கிறோம் அப்படின்னு கிளைமேக்ஸ்ல நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க.
இது எப்படி இருக்கோ அதே மாதிரி தாங்க இந்த படமும் கொஞ்சம் புரிஞ்சும் புரியாமலையும் கிளைமேக்ஸில் அப்படி ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட்டாக வச்சு ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. பேய் படத்துக்கு பேய் படமும் ஆச்சு, சயின்ஸுக்கு சயின்ஸ் படமும் ஆச்சு. இப்போ கேஸ்ட் பற்றியும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மாணவர்களுக்குள்ள கேஸ்ட் பார்க்கக்கூடாது, ஜாதி பார்க்கக்கூடாது. இந்த மாதிரி இன்டர் சர்டிஃபிகேட்னு ஒரு சர்டிஃபிகேட் இருக்கு. இந்த சர்டிஃபிகேட்டை வாங்கினீங்க அப்படின்னா நீங்க வந்து எந்த ஜாதிலையும் கிடையாது, இந்த சர்டிஃபிகேட்டை இருக்கிற எல்லாருமே வாங்குங்க அப்படிங்கிறத வந்து கிளைமேக்ஸ்ல அதையும் ஒரு மிகப்பெரிய விஷயமா ஒரு நல்ல மெசேஜா சொல்லியிருக்காங்க. இதோட நம்ம அடுத்த திரைப்பட விமர்சனத்துல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.